வந்தவனெல்லாம் ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி நட்டு நிற்க வைத்தால் நேற்று வந்தவனெல்லாம் நேராக வருவானாம், தேர்தலில் நிற்பானாம். ஏன் இடைத்தேர்தல் நிற்கவில்லையா? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் இடைத்தேர்தல். வாட் அபவுட் 2024 MP தேர்தல்? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் 24 எலெக்ஷன். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். இதாடா வாழ்க்கை, இதா உலகம். எவ்வளவு பண்ணியிருக்கோம். மத்திய சர்க்கார் நீ காசு கொடுக்கல, படிப்புக்கு காசு கொடுக்கல, கல்விக்கு காசு கொடுக்கல, திட்டங்களுக்கு காசு கொடுக்கல. ஏன் இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான், திட்ட அனுமதியும் கொடுக்க மாட்டேன்றான். பண்ணுறானா இல்லையா? சென்னையில் மெட்ரோ ரயில் எப்படி வந்தது? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, எங்கள் அண்ணன் தளபதி துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போய் காசை வாங்கி வந்து கொண்டு வந்து பண்ணமா இல்லையா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது. இவ்வளத்தையும் நாங்கள் நட்டு நிற்க வச்சா எங்களை துரோகி என்றும் திருடர்கள் என்றும் அங்கிள். ஒரு 73 வயசு பெரியவரை, மிசா சட்டத்தை பார்த்தவரை, தமிழ்நாட்டை ஆள்றவரை எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. என்னை கூட பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எவனோ எவ்வளோ கேவலமெல்லாம் போடுவான். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் அதுக்கெல்லாம் ஆள். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்தாடி, தெருக்கூத்து கலைஞன். அந்த பிளட்டு என் உடம்புல ஓடுது. வாழ்த்தியோ தாழ்த்தியோ விமர்சனங்கள் வருவது தான் இயற்கை என்று எங்கள் தாத்தா கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒன்று, இப்போ சமீபத்தில் கூட எனக்கு கர்மாந்தர நோட்டீஸ் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கல்ல, அது என்ன தப்பு பண்ணிட்டானுங்கன்னா, போட்டதில் தப்பு இல்லை. என் கல்யாண நோட்டீஸில் கூட இப்படி அழகாக படம் போடல. இந்த மஞ்சள் சட்டை இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் சட்டை இதானே போட்டானுங்கம்மா, அழகாக இருக்கிறனா இல்லையா? நீ எத்தனை நோட்டீஸ் போட்டாலும் தாத்தா கலைஞரோட அனுகிரகத்தால் அவர் 96 வயசில் செத்தார் இல்லை, எனக்கு 2 வயசு கொடுத்துட்டு போயிருக்கார். நான் 98 வயசு வரைக்கும் சத்தியமாக இருப்பேன், உங்களை அறுக்காமல் ஓய மாட்டேன். அது மட்டும் சத்தியம், அது மட்டும் சத்தியம். நீ கட்சி ஆரம்பி, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. நான் என்ன பேசுகிறேன், இதே 25ஆம் தேதி தொண்டாமுத்தூரில் அண்ணன் இதே ரவி தலைமையில் நான் பொதுக்கூட்டம் பேசினேன். மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். பெண் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இந்த கலாச்சாரம் சீரழிந்து போகும். பெண் குலம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேசுவது கலாச்சாரத்தின் சீரழிவு என்று சொன்னேனா இல்லையா? அந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களா? பாதி நக்கிட்டு என் படத்தை போட்டு எனக்கு உடனே ஒருத்தன் போட்டால் வீட்டில் இருப்பவரை 8 பேரை விஷம் வைத்து கொல்லுவேன் என்று ஒருத்தர் சொல்கிறாள். பரீட்சையை விட்டுவிட்டு அரியர் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் அண்ணனை பார்க்க வந்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். இது கலாச்சார சீரழிவு இல்லையா? தமிழ் பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டிக்கின்ற உரிமை 67 வயசான எனக்கு இல்லையா? அதைத்தானே நான் செய்தேன். அதுதான் தவறென்றால் நான் தொடர்ந்து செய்வேன். நமக்கென்ன வம்பு, எவ்வளவு எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட நான் சாதாரண மனிதனின் மகன் அல்ல. இந்த நாட்டுக்காக போராடி தெருக்கூத்தாடியாக இருந்து தெருக்கூத்து பாடல்களில் தேசபக்தி பாடல்களை பாடி நாட்டு சுதந்திரத்துக்காக சிறைக்கு போனவன் மகன். இப்போ இவனுங்க ஜெயிலே பார்க்கலன்னு அர்த்தம். பார்ப்பீங்க நைனா, நம்ம வெள்ளக்காரன் கட்டின ஜெயிலையும் பார்த்துட்டேன், சென்ட்ரல் ஜெயில. எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வரோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வரோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் இவங்க காட்டுவாங்களா? எப்படா காட்டுவீங்க? 41 பேர் செத்து போய் கிடக்கிறான், திருட மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிக்கினீங்க. நாங்கள் அப்படியே ஓடி போய் ஒழிஞ்சோம். இந்த 73 வயசாகுது எங்கள் அண்ணன் தளபதிக்கு. நைட்டு எல்லா உத்தரவும் போட்டார், அதிகாரியெல்லாம் போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் மனசு கேட்காம ஓடியாந்தான் வர்றான். அவன் தான் குடும்பத் தலைவர், கழகத் தலைவர், எங்கள் அண்ணன் தளபதி. ஓடியாந்தமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தான்ல, அதுதான் கலைஞர் தாத்தாவோட பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி.
நாங்கள் போனால் உடனே நாங்கள் வேணா ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வோம், அவர் உழைத்து வந்தார், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்குறானுங்க. உதயநிதிக்கு என்னடா இருக்குதா நான் கேட்குறேன். இதை விட என்னடா தியாகம் வேணும்? இவ்வளவு தியாகம் பண்ணுறோம். நான் கேட்குறது என்னென்னா, நரேந்திர மோடி தானே இப்போ 11 வருஷம் 12 வருஷம் தான் டில்லிக்கே பயப்படாத நாங்கள் இந்த கில்லி காடா பயப்பட போகிறோம். நீ எல்லாம் ஜுஜிபி சும்மா தொண்டை கட்டியிருந்தால் ஆல்சி மிட்டாய் சப்புவோம்ல, அது மாதிரி சப்பிக்கின்னு இருந்தால் சில நேரம் உள்ளே கூட போயிடும், அந்த மாதிரி ஆள். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க இவங்கெல்லாம் கேட்பாங்க. சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். எல்லாம் ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி நட்டு நிற்க வைத்தால் நேற்று வந்தவனெல்லாம் நேராக வருவானாம், தேர்தலில் நிற்பானாம். ஏன் இடைத்தேர்தல் நிற்கவில்லையா? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் இடைத்தேர்தல். வாட் அபவுட் 2024 MP தேர்தல்? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் 24 எலெக்ஷன். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நத்துறோம். இதாடா வாழ்க்கை, இதா உலகம். எவ்வளவு பண்ணியிருக்கோம். மத்திய சர்க்கார் நீ காசு கொடுக்கல, படிப்புக்கு காசு கொடுக்கல, கல்விக்கு காசு கொடுக்கல, திட்டங்களுக்கு காசு கொடுக்கல. ஏன் இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான், திட்ட அனுமதியும் கொடுக்க மாட்டேன்றான். பண்ணுறானா இல்லையா? சென்னையில் மெட்ரோ ரயில் எப்படி வந்தது? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, எங்கள் அண்ணன் தளபதி துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போய் காசை வாங்கி வந்து கொண்டு வந்து பண்ணமா இல்லையா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது. இவ்வளத்தையும் நாங்கள் நட்டு நிற்க வச்சா எங்களை துரோகி என்றும் திருடர்கள் என்றும் அங்கிள், ஒரு 73 வயசு பெரியவரை, மிசா சட்டத்தை பார்த்தவரை, தமிழ்நாட்டை ஆள்றவரை, எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. என்னை கூட பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எவனோ எவ்வளோ கேவலமெல்லாம் போடுவான். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் அதுக்கெல்லாம் ஆள். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்தாடி, தெருக்கூத்து கலைஞர். அந்த பிளட்டு என் உடம்புல ஓடுது. வாழ்த்தியோ தாழ்த்தியோ விமர்சனங்கள் வருவது தான் இயற்கை என்று எங்கள் தாத்தா கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, இப்போ சமீபத்தில் கூட எனக்கு கர்மாந்தர நோட்டீஸ் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கல்ல, அது என்ன தப்பு பண்ணிட்டானுங்கன்னா, போட்டதில் தப்பு இல்லை, என் கல்யாண நோட்டீஸில் கூட இப்படி அழகாக படம் போடல. இந்த மஞ்சள் சட்டை இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் சட்டை இதானே போட்டானுங்கம்மா, அழகாக இருக்கிறனா இல்லையா? நீ எத்தனை நோட்டீஸ் போட்டாலும் தாத்தா கலைஞரோட அனுகிரகத்தால் அவர் 96 வயசில் செத்தார் இல்லை, எனக்கு 2 வயசு கொடுத்துட்டு போயிருக்கார். நான் 98 வயசு வரைக்கும் சத்தியமாக இருப்பேன், உங்களை அறுக்காமல் ஓய மாட்டேன். அது மட்டும் சத்தியம், அது மட்டும் சத்தியம். நீ கட்சி ஆரம்பி, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. நான் என்ன பேசுகிறேன், இதே 25ஆம் தேதி தொண்டாமுத்தூரில் அண்ணன் இதே ரவி தலைமையில் நான் பொதுக்கூட்டம் பேசினேன். மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். பெண் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இந்த கலாச்சாரம் சீரழிந்து போகும். பெண் குலம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேசுவது கலாச்சாரத்தின் சீரழிவு என்று சொன்னேனா இல்லையா? அந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களா? பாதி நக்கிட்டு என் படத்தை போட்டு எனக்கு உடனே அப்போ ஒருத்தன் போட்டால் போதும், லைனாக போயிடுறான் அதையே நக்கிறதுக்கு. என்னடா நினச்சிக்கிறீங்க? கேள்றா. இந்த நாட்டில் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் திருமணத்திற்கும் என்னென்ன உறவு, என்னென்ன சட்டம், என்னென்ன கட்டுப்பாடு எல்லாம் இருக்கா இல்லையா? உங்களால் அதெல்லாம் சிதைந்து போகுமா இல்லையா? வீட்டில் இருப்பவரை 8 பேரை விஷம் வைத்து கொல்லுவேன் என்று ஒருத்தர் சொல்கிறாள். பரீட்சையை விட்டுவிட்டு அரியர் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் அண்ணனை பார்க்க வந்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். இது கலாச்சார சீரழிவு இல்லையா? தமிழ் பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டிக்கின்ற உரிமை 67 வயசான எனக்கு இல்லையா? அதைத்தானே நான் செய்தேன். அதுதான் தவறென்றால் நான் தொடர்ந்து செய்வேன். நமக்கென்ன வம்பு, எவ்வளவு எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட நான் சாதாரண மனிதனின் மகன் அல்ல. இந்த நாட்டுக்காக போராடி தெருக்கூத்தாடியாக இருந்து தெருக்கூத்து பாடல்களில் தேசபக்தி பாடல்களை பாடி நாட்டு சுதந்திரத்துக்காக சிறைக்கு போனவன் மகன் நான். சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் என் அப்பாவுக்கு மனு கொடுத்தார்கள், இதை பில்லப் செய்து கொடுத்தால் உனக்கு சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் கிடைக்கும் என்று. அந்த பாமை வாங்கி என் தந்தை எழுதினார். நாட்டுக்கு உழைத்தேன்,
கூலி வாங்க விரும்பவில்லை என்று சொன்ன தேச தியாகியின் மகன். என்ன ஏதோ அவமானமாக அனாவசியமாக இன்று ஒருத்தன் போட்டிருக்கான், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி போட்டான். அதை கரெக்டாக போட்டானா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிற மாதிரி போடுறான். அப்போ இவனுக்கு ஜெயிலே பார்க்கலன்னு அர்த்தம். பார்ப்பீங்க நைனா, நம்ம வெள்ளைக்காரன் கட்டின ஜெயிலையும் பார்த்துட்டேன், சென்ட்ரல் ஜெயிலு. எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வர்றோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வர்றோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் இவங்க காட்டுவாங்களா? எப்படா காட்டுவீங்க? 41 பேர் செத்து போய் கிடக்கிறான், திருட மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிக்கினீங்க. நாங்கள் அப்படியே ஓடி போய் ஒழிஞ்சோம். இந்த 73 வயசாகுது எங்கள் அண்ணன் தளபதிக்கு. நைட்டு எல்லா உத்தரவும் போட்டார், அதிகாரியெல்லாம் போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் மனசு கேட்காம ஓடியாந்தான் வர்றான். அவன் தான் குடும்பத் தலைவர், கழகத் தலைவர், எங்கள் அண்ணன் தளபதி. ஓடியாந்தமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தான்ல, அதுதான் கலைஞர் தாத்தாவோட பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்கள் போனால் உடனே நாங்கள் வேணா ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வோம், அவர் உழைத்து வந்தார், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்குறானுங்க. உதயநிதிக்கு என்னடா இருக்குதா நான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்தது. என் தாய்மார்களை உங்களுக்கு ஈரம் இருந்தால், திருமணம் முடிந்து 3வது மாதம் அவள் மாசமாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தபோது கணவன் கைது செய்யப்பட்டார். கருவில் பிள்ளை, கணவன் சிறையில். எல்லோரும் ஊரே கூடி என்று சொன்னது. இந்த கரு உருவானவுடன் கணவன் சிறைக்கு போய்விட்டான். ஆகவே இந்த கருவை கலைத்து விடு. மணமகன் மாப்பிள்ளை உயிர் முக்கியம், அவன் இருந்தால் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதை கலைத்து விடு என்று சொன்னார்கள். எங்கள் அன்னை துர்கா அதை கலைக்கவில்லை. காப்பாற்றினால், கரை சேர்த்தால். அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க உறவுகள் இல்லை, அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. தன்னந்தனியாக ஆஸ்பத்திரிக்கு போனால் பிள்ளையை பெற்றெடுத்தால், பெற்றெடுத்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதோ நீ கருவாக்கிய குழந்தை என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட நான் தியாகம் வேணும்? இவ்வளவு தியாகம் பண்ணுறோம். நான் கேட்குறது என்னென்னா, நரேந்திர மோடி தானே இப்போ 11 வருஷம் 12 வருஷம் தான் டில்லிக்கே பயப்படாத நாங்கள் இந்த கில்லி காடா பயப்பட போகிறோம்? நீ எல்லாம் ஜுஜிபி சும்மா தொண்டை கட்டியிருந்தால் ஆல்சி மிட்டாய் சப்புவோம்ல, அது மாதிரி சப்பிக்கின்னு இருந்தால் சில நேரம் உள்ளே கூட போயிடும், அந்த மாதிரி ஆள். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஓட்டு போடுங்க இவங்கெல்லாம் கேட்பாங்க. சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். நான் பிறந்தது முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்து நான் பார்த்ததில்லை, கல்வி சீட்டு வாங்கி கொடுத்து நான் பார்த்ததில்லை, பார்க்க வரும் எல்லோருக்கும் காலை உணவு கொடுத்து நான் பார்த்ததில்லை. எல்லா நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்ளுகின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் பாராட்டுகின்ற என் ஆருயிர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே, கோவை வருகை தந்திருக்கின்ற மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை செயலாளர் அருண்குமார் அவர்களே, தலைமை செயற்குழு சுப்பிரமணியம் அவர்களே, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் மணி சுந்தரம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி அவர்களே, கோவை வடக்கு மாவட்ட செந்தில் கார்த்திகேயன் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, நவீன் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, அருள்குமார் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, மதியழகன் அவர்களே, தாமோதரன் அவர்களே,
விஸ்வ பிரகாஷ் அவர்களே, ஸ்ரீதரன் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியின் தியாகராஜன் அவர்களே, இளைஞரணி தண்டாயுத பாணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என்னை எனக்கு மகனில்லாத குறையை போக்கிய என் அன்பு தம்பி ஜனா அவர்களே, அன்பிற்கினிய மனோஜ் அவர்களே, அன்பு நண்பர் தியாகு அவர்களே, கோயம்புத்தூரில் வருகை தந்திருக்கின்ற என் அன்பு நண்பர்கள் வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்களே, கலைஞர் டிவி சிவ கணேசன் அவர்களே, வீரமுத்து அவர்களே, என் அன்பு தம்பி பிராங்க்லின் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற என் அன்பு தம்பி டிரைவர் ரமேஷ் அவர்களே, இறுதியில் நன்றியுரையாற்ற இருக்கின்ற குட்டி என்கின்ற வேலுச்சாமி அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத என் அன்பு தாயே, எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும் இளைஞர் சமுதாயமே, இதற்கெல்லாம் மேலாய் உடன்பிறப்பே என்று அழைத்துவிட்டால் உயிரையும் தருவதற்கு தயாராகியிருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணமெனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று நான் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். என்றாலும் என்னை சுட்டு போட்டாலும் வெட்டி போட்டாலும் நாடே கடத்தினாலும் கடலிலே தூக்கி போட்டாலும் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் எங்கள் சின்னவரையும் எவனாவது விமர்சித்தால் தலையே போனாமல் தயங்காமல் பேசுகின்ற ஒரு பேச்சாளனாகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் எதை எதிர்பார்த்து இந்த இயக்கத்தில் இருக்கிறேன்? ஏதாவது பதவி கேட்டேனா, பபசு கேட்டேனா, உதவி கேட்டேனா, உற்ற துணை கேட்டேனா? இந்த நேரத்தில் கூட, இவ்வளவு இக்கட்டான நேரத்தில் கூட சென்னையிலிருந்து தைரியமாக கோவைக்கு வந்து இறங்குகின்ற தைரியம் ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது. நான் ஐயா கலைஞரை முழுமையாக நேசிப்பவன், அண்ணன் தளபதியின் உழைப்பை மதிப்பவன், எங்கள் சின்னவரின் தியாகத்தை நேசிப்பவன். அதனால் இந்த இயக்கத்தில் என்றைக்கும் இருப்பேன், இன்றைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன். ஒருவேளை என் உடல் நலிவுற்றாலும் நாக்கு சுழலும் வரை இந்த இயக்கத்திற்காக பேசிக்கொண்டே இருப்பேன் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் நிர்வாகிகளும் சொன்னார்கள், 7வது முறை திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், 2.0 ஆட்சி அமைய வேண்டும். அப்படி ஆட்சிக்கு வந்தால்தான் அண்ணன் தளபதியை யாருக்காவது தெரிய போகிறதா? எங்கள் சின்னவரை நாடு அறியப் போகிறதா? இல்லை. எக்கட்டான காலகட்டம். எந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நாம் ஆட்சிக்கு வராமல் போனால் இந்த மண்ணை ஆளப்போகிறவன் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மோடு பிறந்து நம் இனத்தை காத்து நம் மொழியை காத்து உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. நாட்டுக்காக, உரிமைக்காக, உறவுக்காக கூட போராட்டம் நடந்திருக்கலாம். இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மொழியை காக்க நூற்றுக்கணக்கானவன் செத்துப்போனான் என்றால் அது திமுகவை தவிர வேறு எவனுக்கும் சொந்தமில்லை. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதை நாம் பெருமையாக கருத வேண்டும். இங்கே பெண்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். என்னை எல்லோரும் சொல்கிறார்கள் நான் ஒரு ஆபாச பேச்சாளன் என்று. நான் ஆபாச பேச்சாளனா? என் தாய்மார்களே, நான் ஒரு ஆவேச பேச்சாளன். என் இயக்கத்தை எவனான் கொச்சைப்படுத்தினால் ஆவேசமாக பேசுவேன். நான் என்ன பேசிவிட்டேன்? எதை பேசினாலும், எத்தனை தண்டனை கொடுத்தாலும் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஒரு மனிதனை தாக்க வேண்டும் என்றால் வேட்டி கட்டிட்டு வரலாம். ஒரு பன்னியை துரத்தணுன்னா வேட்டி கட்டிட்டு வந்தால் நம்ம உடம்பெல்லாம் சேராயிடுமா இல்லையா? அப்போ வேட்டி அவுத்து போடணுமா இல்லையா? கைப்பனியன் போடக்கூடாதா இல்லையா? கைப்பனியன் போனால் கல்லில் தடிக்க முடியாது, தடுக்கும். கட்பனின்னு ஷார்ட்ஸு போட்டுக்கிறது தான் அந்த பன்னியோ நாயையோ அடிக்க முடியும். அந்த வேலையைத்தானே நான் செய்கிறேன். எல்லா இடத்துலையும் என்ன கேட்பான், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? நான் என்ன பேசப் போகிறேன் என்பதை தீர்மானிப்பது எதிர்க்கட்சி. அவன் கேட்கின்ற கேள்விக்குத்தான் நான் பதில் சொல்கிறேனே தவிர நானாக பேசவில்லை.
நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் எல்லாம் 73 ஆண்டு கால உழைப்பை, தன் வாலிப வயதை, தன் குடும்ப வாழ்க்கையை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து ஓராண்டு காலம் மிசா சிறையில் சித்திரவதைப்பட்டு தன் இளமை காலத்தை காதல் மனைவியை பிரிந்து இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தவன் எங்கள் தளபதியை தவிர வேறு எவனாவது இருக்கிறானா? அந்த தியாகத்துக்கு சொந்தக்காரனை நீ கொச்சைப்படுத்தினால் நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன போட்டையா? நான் சும்மா இருக்கணுமா? இருக்கிறத விட செத்து போகலாமா இல்லையா? செத்து போயிட்டேன், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கூட எனக்கு ஒரு ஆசை, அப்படியே நான் செத்தாலும் அந்த சாவும்போது எனக்கு திமுக ஆட்சியில் இருக்கணும். என் தோளில் இந்த புதுசாக ஒரு கருப்பு சிவப்பு துண்டு, ஒரு புது மைக்கு மட்டும் வச்சு என்னை அமிச்சிங்கன்னா அனுப்புகிறவன் தப்பிச்சான். இது இல்லாத அமிச்சா ஆவியாக வந்து மிரட்டுவேன். இதை தவிர எனக்கு என்ன தேவை? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த இந்தியாவில் உச்சமாக இருந்த 2 பிரதமர்களோடு பழகிவிட்டேன். இந்த நாட்டின் முதல்வராக எங்கள் தாத்தா கலைஞர் இருக்கும்போது என் தோளில் கை வைத்தார் என்பதற்காக அவர் மறைவுக்கு பின்னால் இன்று வரை இந்த இடத்தில் சோப்பை கூட தேய்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் தாத்தா கலைஞர் கைப்பட்ட இடம் அது புண்ணாகிவிடக்கூடாது என்று, அழுக்கிருந்தால் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆட்சிக்கு வந்தோம், 4 ஆண்டு காலம் 4.25 ஆண்டு காலம் முடித்து விட்டோம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இங்கே அதிகமாக என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். உங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்கள் உள்ளத்தில் கருணை இருந்தால், இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்களே, நீங்கள் ஒரே ஒரு பதிலை சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். போகிறீங்களா இல்லையாம்மா? போனால் காசு கொடுப்பானாம்மா? சம்பளம் வாங்கிட்டு வந்தால் யாருன்னா ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் யார்கிட்டனா கொடுப்பீங்களா? கொடுக்கணும். அதான குடும்பத்துக்கு லட்சணம். தாவேக்கா மாதிரி பஜேரி மாதிரி கத்த கூடாது மைக்கில் வந்து, இல்லையா? கொடுக்கணும். கொடுத்துட்டா அதே வேலைக்கு தானே அடுத்த நாள் போனோம். அதே வேலைக்கு தானே அடுத்த நாள் போனோம். வேலைக்கு போனோன்னா பங்களுக்கு என்ன கஷ்டம்னா, காலையில் புருஷனுக்கு டீ போட்டு கொடுக்கணும், பசங்களுக்கு ரெடி பண்ணி விடணும், வீடை கூட்டணும், சுத்தம் பண்ணணும், இதையெல்லாம் பண்ணிவிட்டு குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக இருந்தால் வார முடியாது. உடனே தோட்டாத தலைக்கு ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கணும். ஒரு நீட்டாக பூ இருந்தால் சைடு ஊசி போகணும். அது தேட டைம் இல்லைன்னா ஒரு சின்ன பூவை, அது எந்த பூவோ ஒரு பூவை தலையில் எடுத்து சொருவணும். சொருவிக்கலாம், மாட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக் இருந்தால் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆள் கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஐயில் செப்பலும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு என் தாய்மாரே, நீங்கள் இது வரைக்கும் எங்கள் அண்ணன் தளபதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று யார்கிட்ட சம்பளத்தை கொடுத்தீங்களோ அங்கே போய் அத்தான் மாமா, அத்தை மாமா, பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு நீங்கள் கையேந்தினீங்களே, நீங்கள் கையேந்திரதை பார்த்து உன்னை பெத்தவளோ அழுகவில்லை, எங்கள் அண்ணன் தளபதி அழுதான். அதனால் போட்டான் கையெழுத்து, வந்தது விடியல் பயணம். போகிறீங்களா இல்லையா? உடனே வேலைக்கு போகிறவங்களாம் என்ன, வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் என்ன பண்ணாங்க? வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு, எனக்கு சரி நீயும் வேலைக்கு போ, நான் கொஞ்சம் கலராக இருப்பேன், அழகாக இருப்பேன், என் புருஷன் சந்தேக பிராணி அனுப்ப மாட்டான், இல்லையாம்மா? இதெல்லாம் உண்டு தானே. அப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு நீங்களும் கலங்காதீர்கள். உன்னை திருமணம் முடித்தவன் உன் உழைப்பை அங்கீகரிக்காமல் போனாலும், நீ பெற்ற பிள்ளைகள் உன் உழைப்பை அங்கீகரிக்காமல் போனாலும், உன்னை கட்டிக்கொண்டு போன மாமியார் வீடு உன்னை மதிக்காமல் போனாலும், நீ பெற்றெடுக்காத பிள்ளை உங்கள் தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன், உன் உழைப்பை அங்கீகரித்து மாதம் 1000 ரூபாய் தருகிறேன். அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. உதவின்னா கொடுக்கறது, வாங்குகிற கை கீழே இருக்கும், கொடுக்குற கை மேலே இருக்கும். அந்த கெட்ட பேர் கூட வந்துவிடக்கூடாது, உங்கள் தன்மானம் சுயகௌரவம் பாதித்து விடக்கூடாது என்று உரிமை தொகை என்று அதுக்கு பேர் வச்சோம். சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டோம், வீட்டில் இருக்க 1000 ரூபா கொடுத்துட்டோம். நீங்கள் பெற்ற பெண் குழந்தை இருக்குல்ல,
அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன். நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் சென்டரு போகணும். அதுக்கு 300 ஃபீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் நான் போய் எங்கள் அப்பா அத்தாட்ட கையேந்திரன தாத்தா, உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்ட அந்த பெண் குழந்தைகள், உன்னை ஒரிஜினலாக பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, அவன் உன்னை கவனிக்கிறானோ இல்லையோ, உன்னை பெறாத தாத்தா இந்த தளபதி இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன். அது புதுமை பெண் திட்டம் என்று அள்ளி கொடுத்த தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி அல்லவா? பையன் சும்மா இருப்பானா? யோ தாத்தா ஸ்டாலின், என்ன தாத்தா இது அநியாயம்? ஒரே அம்மா ஒரே அப்பா, பிறந்தது ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 ரூபா, எனக்கு இல்லையா தாத்தான்னு கேட்டானா இல்லையா? 3 வருஷம் கழிச்சு என்ன சொன்னார்? நீயும் +2 முடித்து கல்லூரிக்கு போனால் உனக்கும் உன் தாத்தா தளபதி ஸ்டாலின் மாதம் 1000 தருவேன். அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அந்த ரப்போட்டு இருக்குல்ல, 5 to 10 இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டுச்சு. தாத்தா தாத்தா எல்லாருக்கும் கொடுத்த, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போயிடுறாங்க. காலையில் எனக்கு டிஃபன் கிடையாது. நான் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டினா தொங்கி போயிடுறேன். காலையில் டிஃபன் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் பசிக்கிற வயிறை பார்ப்பேனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனான்னு கேட்டான். உன்னையும் படிக்க வைக்க உன் தாத்தா தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன். இன்று முதல் உனக்கு சுவையான அறுசுவை காலை உணவு திட்டத்தை தருகிறேன் என்று கொடுத்தோமா இல்லையா? இவ்வளவும் கொடுத்தா அந்த பல்லு பழனிசாமிக்கு இதெல்லாம் கண்ணே தெரியலையாம். இதெல்லாம் கண்ணே தெரியலையாம். தமிழ்நாடு பட்ஜெட்டு அத்திப்பழம் மாதிரியாம். சரி, அத்திப்பழம் ஜூஸ் குடித்தா என்ன சத்து வரும் தெரியுமா தெரியாது அவனுக்கு? எப்பா என் தம்பி எவ்வளோ கை தட்டுறான் பார், அவன்லாம் இப்போவே அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சுன்னுக்கிறான், ரெடி ஆகுறான். இதை தாண்டா பாவி நான் சொல்ல போய் எனக்கு இந்த பேர். நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி டிவி முன்னாடி வந்து பல்லு பழனிசாமி இந்த பட்ஜெட்டு அத்திப்பழம் மாதிரி சொல்லாமல் இருந்தால் நான் இதை சொல்லுவேண்ணா? நீங்களே சொல்லுங்கள், சத்தியமாக சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அத்திப்பழம் பார்க்க அழகாக இருக்குமா, புத்து பார்த்தா சொத்தையாக இருக்குமா? இவன் ஏதோ ஒரு டூப்ளிகேட்டு கடைக்கு போய்க்கிறான் பொழுது. ஆம்பளை பசங்கள்லாம் குடிக்கிறது அத்திப்பழம் ஜூஸு. எடப்பாடி கொடுக்கல போகுது அந்த காலத்தில், அதனால தான் அத்திப்பழத்தை சொல்கிறான். இவ்வளவும் கொடுத்தோமா? இதுக்கப்புறம் நம்ம பெண் குழந்தைங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற பொண்ணுக்கு சென்னையில் வேலை வந்துருச்சா? வந்துட்டா ஒன்று அப்பனையும் தம்பியும் தனியாக விட்டுட்டு ஆத்தாளம் பொண்ணும் சென்னையில் வீடு எடுத்து தங்கணும் இல்லையம்மா? ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. நான் எல்லாம் இறங்கி போய்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா அங்கே ஒரு மைக் இது பற்றியா, அந்த மைக் எடுத்துன்னு உன் பக்கத்தில் வந்துடுவேன். இந்த கேள்வி கேட்காம நான் நினைக்கிறத பேசிடுவேன். நம்ம கேட்டோம் போயிட்டான் இல்லை, நீ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லுவேன், நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லணும். இதுதான் சிவாஜியோட ஸ்டைல். சரியா? அப்போ ஒன்று புருஷன் பொண்டாட்டி பிரியணும், பொண்ணு வேலை செய்யணும்னா, இல்லை குடும்பம் ரெண்டாகணும். இதை பற்றி எவனா இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் முடிஞ்சிடுச்சா? எவனாவது யோசித்தானா? ஏன்? எவனுக்கும் குடும்பத்தை கவனிக்கிற தகுதியே இல்லை. 10 வருஷமாக கல்யாணம் ஆனதையே மறைச்ச மோடி தான் இந்த நாட்டுக்கு பிரதமர். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, ஜெயலலிதாவுக்கு தெரியாது, எம்ஜிஆருக்கு தெரியாது, காமராஜருக்கு குடும்பமே இல்லை, அதனால் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களை சொல்கிறான்ல குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு, அந்த குடும்பம் இருப்பதால், பிள்ளை குட்டி பெற்றதால், பேரன் பேத்தி எடுத்ததால், அதற்கெல்லாம் முறையாக திருமணம் நடத்தியதால் இந்த கஷ்டத்தை அறிந்த எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான், என் மகளே நீ வேலைக்கு போகிறாயா, சென்னைக்கு போகிறாயா, மதுரைக்கு போகிறாயா, நீ எங்கு வேண்டுமானாலும் போ, நீ தன்னந்தனியாக பாதுகாப்பாக தங்கி வேலை செய்து சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்ப இந்த தளபதி இருக்கிறேன் என்று சொல்லி தோழி விடுதியை கட்டி கொடுத்த ஒரே முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி தானே. வயசானவங்களை எவ்வளோ பேர் பார்த்தான்,
வீட்டில் வயசானவங்க இருந்தால் பொருசு யார் அப்போ நான் புள்ள கேட்குறது அது தாவேக்கில் தாங்கிறான் அத்தனை பேரும். ஓ பெருசு அர்ஜென்ட்டாக வேலை கிளம்புறேன்ல ஓரமாக போயா சொல்கிறானுங்களா இல்லையா? பெத்த அப்பம்மா. ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பெற்றவங்களா, எங்கள் தலைவரை பெற்றவங்களா இல்லை. ஒரு தந்தை வயசாகி போனால் அவன் என்ன சித்திரவதைப்படுவான் சிரமப்படுவான் என்று சொல்லி அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களை தங்க வைத்து 3 வேளை குணமளித்து ஒரு வேளை அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தால் 70 வயதில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தண்ட சோறு சாப்பிடுகிறாய் என்று மருமகள் காரி துப்பியதை துடைத்து கொண்டு அவள் கொடுக்கின்ற ரேஷன் அட்டையையும் பையையும் தூக்கி கொண்டு ரேஷனில் லைன் நின்று அவன் கொடுக்கின்ற அரிசியை தூக்க முடியாமல் அடுத்தவன் தயவை தேடிக்கொண்டிருந்த எத்தனை வயதானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ வீட்டிலே இரு, உன் வீடு தேடி ரேஷன் வரும். அந்த திட்டத்திற்கு பெயர் தாயுமானவர் திட்டம். இதெல்லாம் கஷ்டப்பட்டவனுக்கு தானே தெரியும். வந்துட்டோமா, இவ்வளோ நடந்ததா? இதை தாண்டி நம்ம ஆட்சிக்கு வரும்போது கொரோனா துரத்துச்சா? யாரும் யாரையும் பார்க்க முடியாதா? பெரிய சிக்கலா? நர்ஸாக வேலை செய்கிற பொம்பளை அவள் பெற்ற பிள்ளைய ரோடுக்கு அண்டாண்டு இருந்து பார்த்தாளா? புருஷனும் முன்னாட்டியும் பார்த்துக்க முடியாதா? ஒரே வீட்டில் 5 பேர் இருந்தால் 3 பேரை வந்து முனிசிபாலிட்டி பிடிச்சின்னு போயிட்டானா? மாஸ்க்கு போட்டுக்கணுன்றது வேறு. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட்டத்தை குறைக்க முனிசிபாலிட்டி போய் ஆஸ்பத்திரியில் விட்டானா? யாரும் யாரையும் பார்க்குறதில்ல. குறிப்பாக என்னை என் பொண்டாட்டி பார்க்குறதே இல்லை. ஏன்னா நான் நாடு ஓடின்னு எனக்கு பேர். ஊரெல்லாம் சுற்றிட்டு வரான், கொரோனா எடுத்துகிட்டு வந்துட போகிறான்னு பார்க்குறது இல்லை. யார் எல்லாம் என்ன சொன்னால், உலக நாட்டு தலைவன்லாம் என்ன சொன்னால், வீட்டில் இரு, விழித்திரு, தனித்திரு. இதை உலகமே சொல்லிச்சு. நம்ம அங்கிள் நரேந்திர மோடி அங்கிள் இருக்கார்ல, அவர் கூட பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணால் எங்கே கொரோனா ஒட்டிக்கன்ட்டு மாறு வரைக்கும் தாடி வச்சுருந்தாரா இல்லையா? அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக மந்திரி 2 பேர் கொரோனா வந்துருச்சு என் வீட்டுக்கு வராதுன்னு போர்டு வச்சானா இல்லையா? அதில் ஒரு ஓடுகாலி தான் செங்கோட்டையன், உங்களுக்கு தெரியும். அவன் வீட்டில் போர்டு வச்சான் இல்லையா? இப்படி எல்லாம் வச்சா ஒருத்தன் பார்க்காதன்னா உலகமே கொரோனாவை பார்த்து பயந்தா எங்கள் அண்ணன் தளபதி ஒருத்தன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன உலகத்தில் ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கினாரா? டெலிஃபோன் நம்பர் கொடுத்தாரா? அந்த டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணால் உங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வந்துச்சா? வந்துச்சுன்ற மாதிரி ஆட்டலையே. அம்மா உங்களை தான்மா வந்துச்சா வரலையாம்மா? இப்போ வந்துச்சு. நீ வந்துச்சின்னு சொல்லாட்டி போனேன்னு வச்சுக்க, நாலன்னைக்கே தொண்டாமுத்தூர் ரவி அண்ணனுக்கு பதவி போயிடும், பகுதி செயலாளர் அவுட்டு. ஆமாங்க, சும்மா இல்லை இந்த கட்சி. ஆள் கிடைக்காத அவஸ்தைப்படுற கட்சி இல்லை இது. அடித்து பிடிச்சி பதவிக்கு வர கட்சி இது, சரியா? அப்புறம் கொடுத்தாங்கன்னா அது அமைதியாக சொன்னால் என்ன அர்த்தம்? கொடுத்தாங்கல்ல, மருந்து மாத்திரை வந்ததில்ல, எல்லாத்தையும் பண்ணமா? இப்படி உங்கள் வீட்டு தேடி வந்து திமுக தொண்டன் ஒவ்வொருவரும் உதவி செய்ய போய் சென்னையில் ஜே அன்பழகன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு உதவி பண்ண போய் எங்க உயிரை கொடுத்தோம். இதில் என்னடா தெரியுது? இந்தியாவில் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? எத்தனை ஒன்றிய செயலாளர் செத்து போனான் தெரியுமா? எத்தனை வார்டு செயலாளர் செத்து போனான் தெரியுமா? அவ்வளவு உயிரையும் கொடுத்து காப்பாற்றி அன்றைக்கு முதல்வராக இருந்த பழனிசாமியிடம், ஐயா பாவி மன்சா, ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, கம்பெனி திறக்கலை, எல்லாத்தையும் மூடிட்டான், மக்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, ஒரு 5000 ரூபா கொடுறா படுபாவின்னு நாங்கள் சொன்னோமா இல்லையா? சொன்னோம்ல. எவ்வளோமா கொடுத்தான்? கையெல்லாம் தரக்கூடாது, கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தான்? இந்த லேடிஸ் சைட்லேருந்து சவுண்டே இல்லையாடாப்பா இங்கே. வா தங்கச்சி, நீ தான் என் தங்கச்சி. புளிய முறத்தால் அடிச்சவ தான் தமிழ் பொண்ணு, நீலாம் தமிழ் பொண்ணு. 1000. ஏம்மா இங்கே கேபிள் டிவிக்கு மாதம் எவ்வளோம்மா? 230. அப்போ என்னை 40 ரூபா ஏமாத்துறானா? என் முன்னாடிக்கிட்ட 270 வாங்குறாம்மா. இந்த வாட்டி போய் வச்சிடுறேன் கச்சேரி. 250. 250. அப்போ 4 மாதம் கேபிள் டிவி கட்டினா எவ்வளோம்மா? அவன் கொடுத்தா 1000 ரூபா சரியாக போச்சா?
சோத்துக்கு என்ன வயிற்றில் ஈர துணியை போட்டுக்குது அந்த முட்டாளுக்கு தெரிஞ்சுதா? அதுக்கு என்ன சொன்னான், பணம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, நீ கேட்குறேன்றதுக்காக 1000 ரூபா மட்டும்தான் தருவேன்னு சொன்னானா இல்லையா? அப்போ எங்களுக்கு கல்லாப்பெட்டியில் எவ்வளோ காசுக்குதுன்னு தெரியாது. கல்லாப்பெட்டின்னு ஒன்று இருந்தால் நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு சில்லறையாவது போட்டு வைப்பாங்களா இல்லையா? ஆனால் இந்த படுபாவி சசிகலா காலம் மட்டும்தான் நக்கனான்னு பார்த்தா இருக்கிற கவர்மெண்ட்டு கல்லாப்பொட்டியும் நக்கிட்டான். 5 பைசா இல்லை. வாக்குறுதி கொடுத்தது யார்? கலைஞரோட பிள்ளை, முத்துவேலரோட பேரன். கொடுத்தா வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா செத்து போகணுன்ற எங்கள் தாத்தன் கலைஞருக்கு பிறந்த பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி வாக்குறுதி கொடுத்தான். நீ கொடுக்க மறுத்த 4000 இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்னு கேட்டான் இல்லையா? ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு சொன்னோம். ஆனால் கொடுத்தது என்ன பண்ணோம்? மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000 கொடுத்தோமா இல்லையா? இவ்வளவும் 5000 ரூபாய்க்கு 1000 ரூபா மட்டும்தான் தர்றதுக்கு பணம் இருக்குன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கத்தா முடியவே முடியாதுன்னு சொன்ன பழனிசாமி இவ்வளத்தையும் கொடுத்தாருன்னா அவர் என்ன ஜீபூம்பா பண்ணாரா? கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, அவர் உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் ரத்தம், அதனால் மனம் இருந்தது கொடுத்தார். சரி, இவ்வளோ திட்டமும் செய்கிறோமே, ஏம்மா அங்கே விடுமா, இங்கே பாருமா, நீ இல்லைன்னா போய் அப்படி போய் பேசிட்டு வா, இங்கே இரு, என்ன பாரு, நான் போயிடுவேன், அடுத்த ஊருக்கு போவேனாவாம்மா? கோலெல்லாம் காஞ்சி போய்கிட்டு தாயே. உங்களை சரி பண்ணி இந்த திமுகவை மறுபடியும் ஆஸ்பத்திரி ஆட்சியில் எடுத்தாந்து உட்கார வைக்காமல் போனால் நம்மளுக்குள்ளே கிறிஸ்தவன் முஸ்லீமும் அடிச்சிக்கணும், இந்துவும் பாயும் சண்டை போட்டுக்கணும். கிறிஸ்தவன் கேக்கு வெட்டினா போய் வெட்டுவானுங்க, பாய் மசூதியில் வாங்க சொன்னால் ஆறுன்னு உடைப்பானுங்க. நம்மளை ஒத்துக்க மாட்டான். நீ நினைக்கலாம் ஒரு வேளை அவங்கெல்லாம் இந்துக்கு தானே கஷ்டப்படுறாங்க, இந்து தானே நம்பலாம், அதை ஏற்றுக்கலாம் நீ நினைக்காத. புடவையும் மிளகாயும் கொளுத்துறவன் தான் அந்த இந்து, நம்ம ஆடும் கோழியும் வெட்டுற நம்ம வேற இந்து, தெரியுதா? உன்னை அவன் சேர்க்கவே மாட்டான். அப்படி சேர்ப்பான் நீ நம்பினா, எச் ராஜா, நம்ம நிர்மலா சீதாராமன் யாருன்னா சொல்லு, இந்த வருஷம் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க, வந்து ஒரு கை கூழும் ஒரு கருவோடு துண்டும் சாப்பிட சொல்ல, அவனை இந்துன்னு நான் ஒத்துக்கிறேன். சாப்பிடுவாங்களா? நம்ம வேற விந்து, அவங்க வேற இந்து. புளியோதரை தருவான், அவ்வளோண்டு இதை தான் போடுவான். நீ விபூதி கட்டினா ரொம்பவுண்டு தருவான். ஆனால் நம்ம மாரியாத்தா கோயிலுக்கு போனால் அள்ளி அப்பிக்கலாம், பூசாரி ஒன்றும் சொல்ல மாட்டான். அங்கே போனீங்கன்னா இப்படி தான் எடுப்பான், உன் கையிலே ஒட்டிக்க, நெத்திக்கு வராது. அது வேற இந்து, நம்ம வேற இந்து. சரி, இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் செய்கிறாரு தளபதி ஸ்டாலின். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? அவர் உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் என்பதால். தாத்தா கலைஞர் இருந்தார், ஞாபகம் இருக்குதா? அவர் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டார், ஞாபகம் இருக்குதா? 6வது முறையாக ஓட்டு கேட்டு வீதிக்கு வரும்போது என்ன சொன்னார்? என் தாய்மார்களே, பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்தவில்லையா? உன்னிடம் காசு இல்லையா? கஷ்டப்படுகிறாயா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? தூக்கம் வரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பார்த்து சந்தோஷமாக வாழுங்கள். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவன் எதுவும் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? பள்ளியில் சேர்ப்பதற்கு உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம்
யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா, அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். சாப்பிட்டானா, படித்தானா, 10வது முடித்தானா, 11வது போனானா, சைக்கிள் ஓட்டுவானா, வாங்கித்தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா, அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா, அவனும் காதலித்தானா, அவனும் பிள்ளை பெற்றானா, அவனும் கர்ப்பமாக்கினானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். கோயிலுக்கு போ, இன்ப சுற்றுலா போ. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? ஈ வைக்கிறதா? எறும்பு கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா, புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். முடியுமாடா? முடியுமாடா? எவனால அது முடியுமா? தலைவர் இவ்வளோ செஞ்சிருக்கார். தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? இதுக்கப்புறம் இவ்வளவு பெரியம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதோட விட்டாரா? அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் 1.5 கண்ணு, அதோ போகிறான் டபுக்கு. சொன்னமா இல்லையா? அவன் மனசு நொந்ததோ இல்லையோ, நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தோமே, அவனெல்லாம் தாத்தா கலைஞர் கூப்பிட்டார். நீ நொண்டி இல்லைடா, நீ 1.5 கண்ணன் இல்லைடா, நீ டபுக்கு இல்லைடா. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா? அதையும் தாண்டி அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9. பார்த்து பார்த்து சிரித்தோமா? பெத்தவனும் ரோட்டில் விட்டான், பார்க்குறவனும் சிரித்தான். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் சிரிக்கலை. அவனை கூப்பிட்டார். நீ பொட்டை இல்லைடா, நீ 9 இல்லைடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, அவனுக்கு பேர் ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த காலத்தில் அவ்வா தான் கொடி ஆட்டுவா, நம்மவா ஆட்டினா கொடி ஆடாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே ரயில்வே தண்டவாளத்தில் பச்சை சிவப்பு கொடி எடுத்து பின்னாடி சொருவிக்கிட்டு ஒரு அவாய் செப்பல் போட்டுக்கிட்டு காக்கி அரைக்கால் டவுசர் போட்டு கட்பனின் போட்டு தண்டவாளத்தில் பிளக்கட்டை தட்டின குடும்பம் நம்ம குடும்பம். தாத்தா கலைஞர் சொன்னார், அவன் கொடி ஆட்டவும் பிறக்கலை, நீ தண்டவாளம் தட்டவும் பிறக்கலை, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல, அவங்களுக்கு பேர் நீதிபதி. அந்த நீதிபதியாக நம்ம இருக்க முடியாது, அவ்வா தான் இருப்பா. நம்மளுக்கு அதே கோர்ட்டில் என்ன வேலை தெரியுமா? வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை சிவப்பு பட்டை போட்டு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய நைலான் கயிறில்
மணி கட்டி தொங்க விட்டுருப்பான். அந்த மணியை பிடிச்சி ஆட்டுறது நம்ம வேலை. அதை ஆட்டினா கையெல்லாம் காப்பு காய்ச்சிரும். ஆனால் அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி தட்டில் சின்ன மணி வெள்ளி மணியை ஒருத்தர் ஆட்டுவார். அவ்வளோ ஆட்டினா தான் அந்த மணி ஆடும்னு அவ்வளோலாம் சொன்னான். ஆனால் கலைஞர் தாத்தா சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். தாத்தா கலைஞர் பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தா எங்கள் அண்ணன் தளபதி நீ படித்து பட்டதாரி ஆகுன்னு பணம் கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் ஊனமுற்றவனை மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி அவனுக்கு அரசு வேலை கொடுத்து உதவி கொடுத்து இப்போது உள்ளாட்சி அமைப்புகளிலும் பதவி கொடுக்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி ஊர்காவல் படையில் அவனுக்கு வேலை கொடுக்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி கன்னியாகுமரி சிலைக்கும் விவேகானந்தா பாறைக்கும் கண்ணாடி பாலம் அமைக்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் ஜிஹெச் என்ற மருத்துவமனை நவீனமாக்கினால் எங்கள் அண்ணன் தளபதி கிண்டியில் நவீன மருத்துவமனையை கட்டித்தந்தார். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவும் செய்து கொரோனாவை பார்த்து, மிசாவை பார்த்து, தடாவை பார்த்து, பொடாவை பார்த்து, மத்திய சர்க்காரின் துரோகத்தை பார்த்து, உயிர் பலி பலவற்றை கொடுத்து மிசா காலத்தில் காதிழந்து கண்ணிழந்து போனவர்கள் வரிசையில் இதோ இங்கே அமர்ந்திருக்கிறாரே எங்கள் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களின் தந்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்தான் ஆற்காடு வீராசாமி. அந்த மிசா காலத்தில் பாதிக்கப்பட்டு இன்றும் உயிரோடு இருந்து எவனையும் கண்டுபிடித்து அவனுக்கு இன்றும் உதவி செய்கின்ற ஒரு உத்தம தலைவன் மகன்தான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். நாங்கள் ஏதோ பரம்பரையாக பதவிக்கு வரவில்லை. பல உயிர்களை தியாகம் செய்துதான் இந்த பதவிக்கு வந்துகிறோம். இவ்வளவும் செய்து 75 ஆண்டு காலம் கட்சியை நடத்தி நாட்டில் பெண்களை நட்டு நிற்க வைத்தால் என் தாய்மார்கள் ஒரு காலத்தில் உட்காருவதற்கு எவனும் இருக்கை கொடுக்க மாட்டான். அப்படியே உட்கார்ந்தால் உங்களை எருமை மாடு எந்திரி என்று விமர்சிப்பான். ஆனால் உங்களுக்கு இணையான இருக்கையை கொடுத்து உங்களை வாழ வைத்து நீ இறந்தால் உன் கணவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி, ஆனால் அவன் இறந்து விட்டால் உனக்கு வெள்ளை சேலை என்ற நிலையை மாற்றி உங்களை வாழ வைத்து 75 ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி நட்டு நிற்க வைத்தால் நேற்று வந்தவனெல்லாம் நேராக வருவானாம், தேர்தலில் நிற்பானாம். ஏன் இடைத்தேர்தல் நிற்கவில்லையா? நோ ஐ டோன்ட் வாண்ட் இடைத்தேர்தல். வாட் அபவுட் 2024 MP தேர்தல்? நோ ஐ டோன்ட் வாண்ட் 24 எலெக்ஷன். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். இதாடா வாழ்க்கை, இதா உலகம். எவ்வளவு பண்ணியிருக்கோம். மத்திய சர்க்கார் நீ காசு கொடுக்கல, படிப்புக்கு காசு கொடுக்கல, கல்விக்கு காசு கொடுக்கல, திட்டங்களுக்கு காசு கொடுக்கல. ஏன் இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான், திட்ட அனுமதியும் கொடுக்க மாட்டேன்றான். பண்ணுறானா இல்லையா? சென்னையில் மெட்ரோ ரயில் எப்படி வந்தது? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, எங்கள் அண்ணன் தளபதி துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போய் காசை வாங்கி வந்து கொண்டு வந்து பண்ணமா இல்லையா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது. ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டு வந்தது. இவ்வளத்தையும் நாங்கள் நட்டு நிற்க வச்சா எங்களை துரோகி என்றும் திருடர்கள் என்றும் அங்கிள் ஒரு 73 வயசு பெரியவரை, மிசா சட்டத்தை பார்த்தவரை, தமிழ்நாட்டை ஆள்றவரை எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. என்னை கூட பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எவனோ எவ்வளோ கேவலமெல்லாம் போடுவான். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் அதுக்கெல்லாம் ஆள். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞர். அந்த பிளட்டு என் உடம்புல ஓடுது. வாழ்த்தியோ தாழ்த்தியோ விமர்சனங்கள் வருவது தான் இயற்கை என்று எங்கள் தாத்தா கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒன்று, இப்போ சமீபத்தில் கூட எனக்கு கர்மாந்திர நோட்டீஸ் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கல்ல. அது என்ன தப்பு பண்ணிட்டானுங்கன்னா, போட்டதில் தப்பு இல்லை, என் கல்யாண நோட்டீஸில் கூட இப்படி அழகாக படம் போடல. இந்த மஞ்சள் சட்டை இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் சட்டை இதானே போட்டானுங்கம்மா, அழகாக இருக்கிறனா இல்லையா? நீ எத்தனை நோட்டீஸ் போட்டாலும் தாத்தா கலைஞரோட அனுகிரகத்தால் அவர் 96 வயசில் செத்தார் இல்லை,
எனக்கு 2 வயசு கொடுத்துட்டு போயிருக்கார். நான் 98 வயசு வரைக்கும் சத்தியமாக இருப்பேன். உங்களை அறுக்காமல் ஓய மாட்டேன். அது மட்டும் சத்தியம். அது மட்டும் சத்தியம். நீ கட்சி ஆரம்பி, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. நான் என்ன பேசுகிறேன், இதே 25ஆம் தேதி தொண்டாமுத்தூரில் அண்ணன் இதே ரவி தலைமையில் நான் பொதுக்கூட்டம் பேசினேன். மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். பெண் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இந்த கலாச்சாரம் சீரழிந்து போகும். பெண் குலம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேசுவது கலாச்சாரத்தின் சீரழிவு என்று சொன்னேனா இல்லையா? அந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களா? பாதி நக்கிட்டு என் படத்தை போட்டு எனக்கு உடனே அப்போ ஒருத்தன் போட்டால் போதும், லைனாக போயிடுறான் அதையே நக்கிறதுக்கு. என்னடா நினச்சிங்கிறீங்க? கேள்றா. இந்த நாட்டில் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் திருமணத்திற்கும் என்னென்ன உறவு, என்னென்ன சட்டம், என்னென்ன கட்டுப்பாடு எல்லாம் இருக்கா இல்லையா? உங்களால் அதெல்லாம் சிதைந்து போகுமா இல்லையா? வீட்டில் இருப்பவரை 8 பேரை விஷம் வைத்து கொல்லுவேன் என்று ஒருத்தர் சொல்கிறாள். பரீட்சையை விட்டுவிட்டு அரியர் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் அண்ணனை பார்க்க வந்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். இது கலாச்சார சீரழிவு இல்லையா? தமிழ் பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டிக்கின்ற உரிமை 67 வயசான எனக்கு இல்லையா? அதைத்தானே நான் செய்தேன். அதுதான் தவறென்றால் நான் தொடர்ந்து செய்வேன். நமக்கென்ன வம்பு, எவ்வளவு எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட நான் சாதாரண மனிதனின் மகன் அல்ல. இந்த நாட்டுக்காக போராடி தெருக்கூத்தாடியாக இருந்து தெருக்கூத்து பாடல்களில் தேசபக்தி பாடல்களை பாடி நாட்டு சுதந்திரத்துக்காக சிறைக்கு போனவன் மகன் நான். சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் என் அப்பாவுக்கு மனு கொடுத்தார்கள். இதை பில்லப் செய்து கொடுத்தால் உனக்கு சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் கிடைக்கும் என்று. அந்த பாமை வாங்கி என் தந்தை எழுதினார், நாட்டுக்கு உழைத்தேன், கூலி வாங்க விரும்பவில்லை என்று சொன்ன தேச தியாகியின் மகன். என்ன ஏதோ அவமானமாக அனாவசியமாக இன்று ஒருத்தன் போட்டிருக்கான், நான் ஜெயிலுக்குள்ளுக்கிற மாதிரி போட்டான். அதை கரெக்டாக போட்டானா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிற மாதிரி போடுறான். அப்போ இவனுக்கு ஜெயிலே பார்க்கலன்னு அர்த்தம். பார்ப்பீங்க நைனா, நம்ம வெள்ளைக்காரன் கட்டின ஜெயிலையும் பார்த்துட்டேன், சென்ட்ரல் ஜெயிலு. எங்கள் தாத்தா கலைஞர் அற்புதமாக கட்டி வச்சுக்கிறாரு புழல் ஜெயிலு, அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, முட்டி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. இது வரும். நீங்கள் தானே சொல்கிறீங்க 6 மாதம் பொறுங்கடா. எவன் ரவுடின்னு காட்டுறேன், நம்ம மந்திரி செந்தில் பாலாஜி ரவுடியான். 6 மாதத்தில் இவங்க காட்டுவாங்களா? எப்படா காட்டுவீங்க? 41 பேர் செத்து போய் கிடக்கிறான், திருட மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிக்கினீங்க. நாங்கள் அப்படியே ஓடி போய் ஒழிஞ்சோம். இந்த 73 வயசாகுது எங்கள் அண்ணன் தளபதிக்கு. நைட்டு எல்லா உத்தரவும் போட்டார், அதிகாரியெல்லாம் போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் மனசு கேட்காம ஓடியாந்தான் வர்றான். அவன் தான் குடும்பத் தலைவர், கழகத் தலைவர், எங்கள் அண்ணன் தளபதி. ஓடியாந்தமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தான்ல, அதுதான் கலைஞர் தாத்தாவோட பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்கள் போனால் உடனே நாங்கள் வேணாம் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வோம், அவர் உழைத்து வந்தார். உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்குறானுங்க. உதயநிதிக்கு என்னடா இருக்குதா நான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்தது. என் தாய்மார்களை உங்களுக்கு ஈரம் இருந்தால், திருமணம் முடிந்து 3வது மாதம் அவள் மாசமாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தபோது கணவன் கைது செய்யப்பட்டார். கருவில் பிள்ளை, கணவன் சிறையில். எல்லோரும் ஊரே கூடி என்று சொன்னது. இந்த கரு உருவானவுடன் கணவன் சிறைக்கு போய்விட்டான். ஆகவே இந்த கருவை கலைத்து விடு. மணமகன் மாப்பிள்ளை உயிர் முக்கியம், அவன் இருந்தால் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதை கலைத்து விடு என்று சொன்னார்கள். எங்கள் அன்னை துர்கா அதை கலைக்கவில்லை. காப்பாற்றினால், கரை சேர்த்தால். அவளுக்கு 5ஆம் மாதம் மறும்பழம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க உறவுகள் இல்லை. அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. தன்னந்தனியாக ஆஸ்பத்திரிக்கு போனால் பிள்ளையை பெற்றெடுத்தால், பெற்றெடுத்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதோ நீ கருவாக்கிய குழந்தை என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட நான் தியாகம் வேணும்? இவ்வளவு தியாகம் பண்ணுறோம். நான் கேட்குறது என்னென்னா, நரேந்திர மோடி தானே இப்போ 11 வருஷம் 12 வருஷமாக பிஎம் பிரைம் மினிஸ்டர். டில்லியே எங்களை ஆட்ட முடியலையா இல்லையா? டில்லியால் எங்களால் ஆட்ட முடியுதா?
டில்லிக்கே பயப்படாத நாங்கள் இந்த கில்லி காடா பயப்பட போகிறோம்? ஆ, நீ எல்லாம் ஜுஜிபி, சும்மா தொண்டை கட்டியிருந்தால் ஆல்சி மிட்டாய் சப்புவோம்ல, அது மாதிரி சப்பிக்கின்னு இருந்தால் சில நேரம் உள்ளே கூட போயிடும். அந்த மாதிரி ஆள். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க இவங்க எல்லாம் கேட்பாங்க. சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. ஒரு ஓட்டு, முன்னாடிலாம் ஓட்டு சீட்டு தருவானா, அதை பிரிக்கணுமா, முத்திரை ஏற்ற குத்தணுமா, குத்தி மடிக்கணுமா, அதை பொட்டி உள்ளே போடணுமா, இவ்வளோ வேலை இருந்ததா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான், ஒரு மிஷின் இருக்குமா, உதயசூரியன் நேரம் ஒரு பட்டன் இருக்குமா, அதை அமுக்குனா ஒரு கீயான ஒரு சவுண்டு வருமா, அதுக்கு மொத்தத்தில் நீங்கள் செலவு பண்ணுற நேரம் எவ்வளோ நேரம்? அரை ஹவர் பண்ணுவீங்களாம்மா, கால் ஹவர் ஆகுமா? இல்லை நீ லைன் நிற்கிறதையும் சேர்த்து சொல்லு, அரை ஹவர் ஆகுமா? அரை மணி நேரம் வரிசையில் நின்று உதயசூரியன் நேரம் ஒரு பட்டனை நீ கீயான அமுக்கிட்டு வந்துட்டுனா 5 வருஷம் உன் காலை சுற்றின நாயாக உழைக்கிறதுக்கு இவ்வளோ கட்சிக்காரன் இங்கே இருக்கிறான். உன் வீட்டில் கல்யாணம்னா வந்து சிரிப்போம், உன் வீட்டில் கருமாந்திரம்னா நாங்கள் வந்து அழுவோம். இப்படி ஓடி போய மாட்டோம், காட்டி கொடுக்க மாட்டோம், கூட்டி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு பழமொழி உண்டு, எவ்வளவு தான் எங்களை அவமானப்படுத்தினாலும், தாத்தா கலைஞர் சொன்னார் தெரியுமா, தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் தூக்கி கடலிலே போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். இது ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் பொருந்தும். அப்படி உழைத்து பழக்கப்பட்டவர்கள் கொரோனா காலத்தில் உங்களை எல்லோரும் கை கழுவிட்டு ஓடிவிட்டு வீட்டில் ஒளிந்து கொண்டார்கள். உங்களிடம் ஒளியாமல் உங்கள் முகத்தை பார்த்து உதவி செய்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் திமுகவை தவிர எவன் இருந்தான்? அதனால் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இதெல்லாம் சொல்கிறாருன்னா தாய்மார்களை நம்பி சொல்கிறோம். இப்போ 1000 ரூபா கதை தானே சொன்னேன். இப்போ இந்த 13ஆம் தேதி எவ்வளோ போட்டார்? எவ்வளோமா போட்டார்? அது உதயசூரியன் காட்டுறியா 5000மான்னு தெரியலையே, காது கொஞ்சம் கம்மியாயிடுச்சுமா. எவ்வளோமா? ஆ, இவங்க எல்லாரும் வேறு வேறு கதை சொன்னாங்கல்ல, அந்த 5000த்துக்கு நான் கதை சொல்லிட்டா? இப்போ பிப்ரவரி போடணும் இல்லையா? பிப்ரவரி போடுறதுக்குள்ளே அந்த பிஜேபி காரணம், தாவேகா காரணம், அதிமுக காரணம், தேர்தல் வருது மயிலாடு. இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த 1000 ரூபாயை நிப்பாட்டுன்னு கோர்ட்டுக்கு போகிறானுங்க. அதை நம்ம ஜெயிப்போம் இல்லையா? ஒரு வேளை தேர்தல் வரைக்கும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டான், இதை நம்பி தண்டல் கட்டுவியா? மாதம் 1000 ரூபா வந்தால் தண்டல் கட்டுற தாய்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இந்த 1000 ரூபாயை நம்பி அதுக்கு இதுக்கு இது 300 ரூபா, இதுக்கு 200 ரூபா, கேபிள் டிவிக்கு பணம் கட்டுறது, வாடகை வீட்டில் இருந்தால் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கெல்லாம் இந்த பணம் உதவுச்சா? ஒரு வேளை அப்படி போய் நீ கேபிள் டிவி பணம் கட்டாமல் கேபிள் தெரியாமல் போனால் அந்த பாவம் எங்களுக்கு சேருமா இல்லையா? இதெல்லாம் பார்த்து தான் எங்கள் அண்ணன் பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, இன்னும் 2000 எதுக்கு? ஆ இல்லை, இவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் வந்தால் 2000 தருவோம்னு சொன்னல, அந்த மே மாதத்து 2000 தான் இது. சரியா? கோடை காலம் நான் வருஷம் எல்லாம் தான் கேட்குறானே, வருஷம் வருஷம் தான் கோடை காலம் வருதுடா சோம்பேறி. அந்த ஜனங்களை பார்க்குறது யாரா? தண்ணி வரலன்னா குழாவை ரிப்பேர் பண்ணி தரோம் திமுக காரன் தானே, நோண்டி பள்ளம் போடுறோம் திமுக காரன் தானே, கார்பரேஷனே வேலை செஞ்சாலும் பக்கத்தில் வந்து நிற்கிறது திமுக காரன் தானே. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட வருவான், ஜெயிச்சா வீட்டில் படுத்துக்குவான், ஜெயிக்கலைன்னா ரோட்டில் படுத்துக்குவான். இதான் மற்ற கட்சிக்காரன் வேலை. அதுக்காக தான் நாங்கள் மே மாதம் பதவி ஏற்கணும். போன வாட்டி மே மாதம் 7ஆம் தேதி கவர்மெண்ட் பதவி ஏற்றோம் இல்லையா? பதவி ஏற்ற முடிஞ்ச உடனே அறிபறியில் மே மாதம் துட்டு போடணும். அதனால் இப்போ அட்வான்ஸாக மே மாதத்துக்கு போட்டுக்கிறோம். நீ ஓட்டு போட்டு முடிஞ்சின்னா ஜூன் மாதத்துக்கு 2000 போடுவோம். சொன்னால் செய்கிற ஆட்சி திமுக ஆட்சி, சொல்லிவிட்டு ஏமாத்துகிற ஆட்சி கிடையாது திமுக ஆட்சி. அதையும் சொன்னால் செய்கிறதுன்றதை விட உறுதியாக சொல்கிற பெத்த புள்ள. யார் பெத்த புள்ள? கலைஞர் தாத்தா பெத்த புள்ள. இப்போ வாரிசு அரசியல்னு சொல்கிறான். இப்போ நான் கலைஞர் தாத்தா செஞ்சதை சொன்னேன்னா, அவரோட புள்ள தளபதி செஞ்சதை சொன்னேன்னா, இப்போ அவரோட புள்ள உதயநிதி வந்தால்
இதை தாண்டி ஏறி மிதிப்பான் இதையும். தெரியுதா? அதனால தான் நாங்கள் வாரிசு அரசியலை ஆதரிக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுக்கு ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. பிறக்கலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க, எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சிக்காதீங்க. இவ்வளோ கதையும் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய கதை இருந்தாலும் என்னை காப்பாற்றுகின்ற கல்வி தந்தை, என் பகுதிக்கும் சேர்த்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் அண்ணன் கலாநிதி வீராசாமி பேச வேண்டும். அதையும் இருந்து நீங்கள் கேட்க வேண்டும். நாளை நான் தென்காசி செல்கிறேன், மதுரை செல்கிறேன். இந்த தேர்தல் முடியும் வரை உணவு இல்லை, உறக்கம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்வை வளமாக்க இருக்கின்ற ஒரே கட்சி திமுக. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.